அன்பர்களே வணக்கம். திருக்கார்த்திகை தீபம். செல்வம் பெருக வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் தெரியுமா? திருக்கார்த்திகை தீபம் அன்று மாலை வீடுதோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கம். வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எத்தனை முறை எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என விதிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலையில் உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தான். இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக இறைவன் வழிபடுவதும் மந்திர ஜபம் செய்வதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன் ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இறைவன் ஜோதி சுரூபமானவன். அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். யார் எந்த வடிவில் நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இறைவன் ஜோதி வடிவானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்கள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாரையாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி சுரூபமாக காட்சியளித்த திருநாள்தான் கார்த்திகை மாத பௌர்ணமி. இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில்தான் என்பதால் தான் அதன் நினைவாக வைணவ ஸ்தலங்களில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றனர். கார்த்திகை தீபத் திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபமேற்றி வழிபடுவது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமான காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை தீபத் திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28 வெள்ளிக்கிழமை வருகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படும். அன்றைய தினம் காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி காலை 4:56 வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்திலும் மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது. அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்கும் அதிகமான பலனும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். கார்த்திகை தீபத் திருநாளில் வீட்டு வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாது. விளக்குகளின் எண்ணிக்கையும் விளக்கேற்றும் முறையும் வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை. அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் 100 விளக்குகள் வரை ஏற்றலாம். ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சு கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கக்கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும்.
அகல் விளக்குக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது. வாழை, அரசு, செம்பருத்தி, வெற்றிலை என சுபிக்ஷத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு, பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரே அகல் விளக்கு எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். எந்த இடத்தில் எத்தனை விளக்குகள் வைக்க வேண்டும்? வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள், நிலைவாசல் 2 விளக்குகள், வாசல் படி 4 விளக்குகள், திண்ணை, மாடம் அல்லது ஜன்னல் 6 விளக்குகள், வீட்டின் நடுக்கூடம் 2 விளக்குகள், பூஜை அறை 2 தீபம், சமையல் அறை 2 தீபம், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகள், வீட்டிற்கு வெளியில் யமதீபம் 1 விளக்கு.